நம்ம சிவராஜ்குமார் அவர்களும் ஜெயிலர் 2 படத்தில் இருக்காங்க அப்படிங்கிறத இப்போது சிவராஜ்குமாரே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சமீபத்தில் அவர் கொடுத்த ஒரு பேட்டியில் தான் இந்த விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு. ஜெயிலர் 2 படத்துலையும் நான் ஆக்ட் பண்ணுறேன். ஜெயிலர் 2ல நீங்கள் இருக்கீங்களா? ஏன்னா முதல் பாட்டிலே உங்கள் ஓப்பனிங் இதெல்லாம் அவ்வளோ ரசித்தோம், அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அதை பற்றி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கேன். அது சின்ன ரோலா பெரிய ரோலா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. இனிதான் ஷூட்டில் பங்கேற்க போகிறேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மக்கள் என் மேலே எதுக்காக இவ்வளோ ஒரு அன்பு செலுத்துகிறாங்க அப்படின்னு எனக்கு தெரியலை. ஜெயிலர் படத்தில் நான் சும்மா ஒரு வாக் பண்ணி சிகரெட்டை வச்சுக்கிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரை தான் கொண்டு வந்தேன். அதுக்கு இவ்வளோ பெரிய அன்பா அப்படின்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சிவராஜ்குமார் பேசியிருக்காரு. சிவராஜ்குமார் எத்தனையோ படங்களில் மாஸாக நடிச்சிருக்கலாம். இருந்தாலும் இந்த படத்தில் கிடைக்கிற மாஸ் அப்படிங்கிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்ட்ட இருந்து வர ஒரு மாஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா தலைவர் அங்கே ஒருத்தன் இருப்பானே கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு இவர் வரும்போது அந்த மாஸ் இன்னுமே ஜாஸ்தி ஆகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஹுக்கும் பாடல் அவர் வரும்போது ஒலிக்கிறதா இருக்கட்டும், அந்த பிஜிஎம் எல்லாமே சேர்ந்து சிவராஜ்குமார் அவர்களை ரொம்ப மாஸாக காட்டிச்சு. நெல்சனே அப்படி தான் யோசித்து வச்சுருக்காரு. ஏன்னா தலைவருக்கு ஹெல்ப் பண்ணுற ஒருத்தங்க அந்தளவுக்கு மாஸாக காமிச்சாதான் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி தலைவருக்கெலாம் யாராவது சப்புன்னு ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுற மாதிரி வச்சாங்கன்னா அது எடுபடாது. அதனால தான் இவ்வளோ ஒரு மாஸ் பில்டப் கொடுத்துருக்காங்க. அது சிவராஜ்குமார் அவர்களுக்கு ஜெயிலர் படத்தில் ரொம்பவே சூப்பராக பொருந்தி இருந்தது. இப்போது ஜெயிலர் 2லையும் பார்த்திங்கன்னா மோகன்லாலும் நடிப்பார் போல். இப்போ சிவராஜ்குமாரும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. மீண்டும் ஒரு ஜெயிலர் குழுவை நம்ம ஜெயிலர் 2லையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போது கிடைச்சிட்ருக்கிற தகவல். ஜெயிலர் 2வும் கண்டிப்பாக வசூலில் ஒரு பிரம்மாண்டமான இலக்கை எட்டும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம்.